அம்மாச்சி போகணும், அம்மாச்சி போகணும். சரிடா தங்கம், அழுகாதடா. ஏதோ அம்மா வந்துட்டாங்க பாரு, அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க பாரு. ஏன்பா அழுவுறா? என்னாச்சு யாழினி? என்னம்மாச்சு? ஏன்டா அழுவுற? திரும்பி பாருங்க, அம்மா பாருங்க. எனக்கு வயிற்றுல என்னமோ பண்ணுது. மா, பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்குமா, அதான் ஒரே அழுதுகிட்டே இருக்கிறா. நானும் ரொம்ப நேரமா சமாதானப்படுத்தி பார்க்குறேம்மா, கேட்கவே மாட்டேங்கிறா. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. யாழினி, யாழினி, என்னாச்சுமா? தூக்கம் வந்துடுச்சா? சாப்பிட்டு தூங்கலாம், ஓடியாங்க. அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு சமத்தா அழகாக தூங்கணும், சரியா? பாப்பா தூங்குனது போதும் பாப்பா, எந்திரி, அம்மா கிட்ட போங்க. நான் போக மாட்டேன். இப்ப போய் தூங்கு, நாளைக்கு நம்ம விளையாடுவோம், சரியா? ஓண்டி சொல்லும், தூக்கம் வந்துடுச்சாடா பாப்பாக்கு? பாப்பாக்கு பிடிச்ச பால் சாதம் கொடுக்குவாடா, சாப்பிட்றீங்களா? சரி. தம்பி நீனும் வாப்பா, சாப்பிட்லாம். சாப்பிட்டு தூங்குங்க சீக்கிரமா. மா, அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? நம்ம புது வீடு ஃபங்க்ஷன் வரப்போகுதுலப்பா, அது விஷயமா போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ஒரு வாயி, அடுத்தது அண்ணனுக்கு ஒரு வாயி. ஏய் என்னது, நீ தூங்கி வடிஞ்சிட்டு இருக்க? பாப்பாக்கு தான் தூக்கம் வருதுன்னு பார்த்தா இப்போ உனக்கும் தூக்கம் வந்துடுச்சா? பாய் போட்டாச்சு, 2 பேரும் வந்து படுங்க. ஷப்பா, ஒரே டயர்டா இருக்கு. என்ன மணி ஆகிட்டே இருக்கு, இன்னும் யாரையுமே காணுமே. இவங்க எங்கே போனாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. தலைக்கு மேலே வேலை கிடக்கு, இவங்க எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே. அச்சோ, டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம இன்னும் கிளம்பவே இல்லையே. குழந்தைங்க வேற தூங்கிட்டே இருக்காங்க, அவங்களையும் எழுப்பி கிளப்பணும். அப்பா, இந்த வீட்டு லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. என் கண்ணே பற்றும் போல இருக்குது. என்னங்க என்னங்க, எங்கே போனீங்க? என்னம்மா கூப்பிட்டியா? என்னங்க நீங்கள் இப்படி ஆடி அசைஞ்சு பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க? டைம் ஆகிட்டே இருக்குது, கிளம்பலையா நீங்கள் இன்னும்? சமையல் வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க போயிருந்தம்மா. இல்லை சீக்கிரமாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் வந்துடுவாங்கல்ல. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா. வீட்டை பார்த்தியம்மா, இந்த லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. நானும் அதை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்காக தான்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எப்படியோ கடனை உடனே வாங்கி இந்த வீட்டை கட்டி முடிச்சாச்சுமா. இனிமேல் இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீட்டில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பேரம் குட்டிகளோட நம்ம சந்தோஷமாக விளையாட போகிறோம். நம்மளோட வருங்காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. தேனு தேனு, யார் கூப்பிட்றா? இவங்க தான் பக்கத்தில் இருக்காங்களே, இவங்க குரல் மாதிரியே கேட்குது. கதவு தோறமா, என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டியா? தேனு தேனு எந்திரி. எங்கேருந்து கூப்பிட்றாங்க? தேனு, எவ்வளோ நேரமா கதவு தட்டுறது? எந்திரிமா. தேனு தேனு, ஏய் தேனு, என்னடி பண்ற? நாயெல்லாம் வேற குலைக்குதுடி, பயமா இருக்கு. கதவு தோறடி.
ஹோ ஐயோ இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க போல இருக்கே. நல்லா தூங்கிட்டோம். என்ன தேனு இவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ணிட்டு இருக்க? சாரிங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரிலங்க. எப்படிங்க உள்ளார வந்தீங்க? ஆ, சொந்த வீட்டிலே காமோட ஏறி குதிக்க வச்சுட்ட நீ இன்னைக்கு. என்னங்க, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேங்க. கனவுல ஒரு அழகான கண்ணாடி பங்களா இருந்ததுங்க. அது ஃபுல்லாக லைட்டால் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த வீட்டு விசேஷத்துக்காக நம்ம 2 பேரும் பிஸியாக வேலை செஞ்சிட்டு இருந்தோமா. அப்போ நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த புது வீட்டை பார்த்துக்கிட்டே அப்புறம் என்ன சொன்ன? அதுக்கப்புறம் தான் கேட்டுச்சே டக் 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 டக்னு கதவு சத்தம். அதோட கனவே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தாலும் அந்த நாய் என்ன சின்ன பின்னமாக ஆக்கியிருக்கோம். நீ என்னன்னா ஈஸியாக சொல்கிற கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னு. உங்களுக்கு எங்கே தெரிய போகுது இந்த வீட்டோட அருமை? இந்த வீடியோ பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு. வீடு எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்?